பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல்லில் பக்ரீத் முகூர்த்த நாள் எதிரொலி காரணமாக நிலக்கோட்டை சந்தையில் மல்லிகை ரூபாய் 1700க்கு விற்பனையானது. மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த வழிகாட்டு கையேடு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. பாடத்திட்டத்தில் இருந்து பாபர் மசூதி குறிப்புகள் நீக்கப்பட்டதால் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை தேவை என கனிமொழி MP தெரிவித்துள்ளார். அதிமுக முடிந்துவிடவில்லை, என்னுடைய என்ட்ரி ஆரம்பித்து விட்டது என ஆதரவாளர்களை சந்தித்த பின் சசிகலா பேட்டியளித்துள்ளார். பிரதமர் மோடி இனி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க முடியாது என ராசா பேசியுள்ளார். நீலகிரியில் இயக்கப்பட்டு வரும் மலை ரயில் சேவை தொடங்கி 125 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் நேற்று கொண்டாடப்பட்டது. கொடைக்கானல் பகுதியில் பொது பாதையை மறித்து நீரோடை ஒன்றை ஆக்கிரமித்துள்ளதாக நடிகர் பிரகாஷ்ராஜ் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. யூடியூப் மூலம் பிரபலமடைந்த சவுக்கு சங்கரின் பிணை மனுவை மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திமுக இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியின் ஆணவத்தை சுடுவார்கள் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு காரில் மண்டை ஓடுகளுடன் வருகை தந்த அகோரி ஒருவரால் மக்கள் பீதியடைந்தனர். நீட் தேர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தலைவருடன் ஆலோசித்து நிலைப்பாட்டை கூறுவோம் என புஸ்லி ஆனந்த் பேசியுள்ளார். 3வது முறையாக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக பிரதமர் மோடி 20ஆம் தேதி சென்னை வருகை தருகிறார். 2 வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்க உள்ளது. நான் ஜாதி பார்த்திருந்தால் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியிருக்க மாட்டேன் என சசிகலா பேசியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான தேர்தல் ஆணைய அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிட்டுள்ளனர். சென்னை மணலி புதுநகர் அருகே தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பெயிண்ட் குடோனில் ஏற்பட்ட தீயினால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். பாஜகவுக்கு எதிரான மனநிலையை முதலமைச்சர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசன் பேசியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் அதிகாரிகள் அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பிரதமரை அரசியல் சாதனத்திற்கு தலைவணங்க செய்துவிட்டதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். சுதந்திர போராட்ட தியாகிகள் ஜாதி தலைவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என ஆளுநர் RN ரவி பேசியுள்ளார். தந்தையர் தினமான நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய தந்தையின் புகைப்படத்தை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவை தீ விபத்தில் உயிரிழந்த கடலூர் சின்னத்துரை குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணத் தொகையை அமைச்சர் வழங்கினார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மூலம் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு தினசரி 400 பேர் வரை செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை ஒன்றிய அரசு நிறுத்த வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகேயுள்ள தென்கரை கிராமத்தை சேர்ந்த இயல் இசை நாடக கலைஞர், திரைப்பட நடிகர், பாடகர் என்று பன்முகங்களை கொண்ட TR மகாலிங்கம் நூற்றாண்டு விழா தென்கரையில் உள்ள TRM சுகுமார் பவனத்தில் நடைபெற்றது. இதில் பின்னணி பாடகர்கள், நடிகைகள் பங்கேற்றனர். பக்ரீத் பண்டிகைக்காக எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 106 ரன்கள் அயர்லாந்து அணி சேர்த்தது. தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 143 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.